ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான சோப்பு மேக்கிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன சோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் சோப்பு, சங்குப்பூ சோப்பு, ரெட் வைன் சோப்பு, அப்புறம் ஆலோவேரா சோப்பு. இந்த 4 சோப்புமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் நீங்களே செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சோப்பு செய்யறதுக்கு இன்னைக்கு நான் கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ரெட் வைன் பேஸாகவே கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 சோப்பு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால 230 கிராம் வந்து எடுத்துட்டு கட் பண்ணி மெல்ட் பண்ண எடுத்து வச்சிருக்கிறேன். டபுள் பாயிலிங்கில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோல்டையும் ஃபர்ஸ்ட்லேயே ரெடி பண்ணி தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெட் வைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் வைன் வந்து ஒரு 10 ml வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கலரும் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கலர் வந்து வெறும் ரெட் வைன் ஊற்றுறதுனால நம்மளுக்கு கலர்லாம் கிடைக்காது. ஸோ அதனால நம்ம ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஏன்னா நமக்கு சூடாக அடுப்பில் இருக்கும் போதே சேர்க்கக்கூடாது. இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் வைன் சோப் அப்படிங்கிறனால இதில் வந்து நான் கிரேப் சீட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன், எசென்ஷியல் ஆயில். ஸோ அது கூட ஃப்ரேக்ரன்ஸ், இப்போ வந்து ரெட் வைன் ஃப்ரேக்ரன்ஸே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால அதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து போர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அவங்களோட சாய்ஸஸ் தான் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே. ஸோ அதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் வைன் வந்து நம்ம சேர்க்கணும். அது கூட எசென்ஷியல் ஆயில் வந்து அதுக்கு நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஏத்தாப்புல சேர்த்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம போர் பண்ணதுக்கு அப்புறமா உடனே ஐபி ஸ்ப்ரே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அது மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அப்படியே செட் ஆக விட்டுருங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சோப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அலோவேரா சோப்பு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஸ்கின் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அந்த ஒரு மாய்ஸ்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஆலிவேரா சோப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆலிவேரா சோப்பு வந்து பேஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ் கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எப்பயும் போல் கிளிசரின் பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆலிவேரா பேஸே வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி நல்லாவே கலர் இருந்ததுனால நான் அதுவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம மெல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் எல்லாமே சேர்க்கணும். என்னதான் நம்ம வந்து சோப்பு வந்து நம்ம பேஸாகவே வாங்கி இருந்தாலுமே நான் இன்னும் கொஞ்சம் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு எசென்ஷியல் ஆயில் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட்லாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நீங்கள் கத்தாழை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கத்தாழையிலேருந்து ஜூஸ் எடுத்துட்டு ஒரு சோப்பு அப்படின்னா ஒரு 5 ml அந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 10 ml யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 சோப்பு ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் அதிகமாக வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சோப்பு வந்து ரொம்ப கொலக்கொலப்பு தன்மையாக அது கெட்டி ஆகாமல் போயிடும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா மோல்டில் போர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஐபி ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான அலோவேரா சோப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோப் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அடுத்து என்ன சோப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு சங்குப்பூ சோப்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச சோப்பு இந்த சோப்பு. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் சங்குப்பூ வந்து. ஸோ அதனால் என்னோட ஃபேவரட்டான ஒரு சோப்புன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு சங்குப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷான பூவில் இருந்து தான் நான் வந்து அதுலேருந்து ஜூஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம எப்பயும் போல தான் இன்றைக்கி நான் ஒரே ஒரு சோப்பு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 110 கிராம் அளவுக்கு கிளிசரின் பேஸ் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சங்குப்பூவை நல்லா ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி அப்படிலாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் சுடு தண்ணியில் அது டிஎம் வாட்டர் இருக்குல்லையா, டிஎம் வாட்டரில் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க. போட்டுட்டு கை வச்சு நீங்கள் கசக்கி அந்த ஜூஸை மட்டுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கல அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கிது, சங்குப்பூ பவுடர். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எப்பயுமே சொல்கிறது தான், அந்த கலர் வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் எல்லாமே அப்ரூவ் பண்ண கலர் தான், எல்லாமே FDA அப்ரூவ் பண்ண கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கலர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கலர் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கெட்டியாயிரும். ஸோ அதனால நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் மட்டும் சும்மா இந்த பாத்திரத்தில் உள்ள ஹீட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹீட் பண்ணாதீங்க. ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட தன்மை வந்து நமக்கு மாறிடும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெவெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றாப்புல ஏதாச்சும் ஒரு எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் மோல்டை முதலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது ரெடி ஆனோன்னா உடனே நமக்கு வந்து போர் பண்ணிவிட்டு ஐபி ஸ்ப்ரே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த நுரைகள் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ உங்களோட சோப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஐபி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா அன்மோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அன்மோல் பண்ணீங்க அப்படின்னா எந்தவித டேமேஜ் இல்லாமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு அன்மோல்ட் ஆகும். இப்போ அதோட கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களோட சாய்ஸஸ் தான். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அந்த சங்குப்பூ கலர்லேயே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கலர் வந்து அந்த மாதிரி கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா நீட்டாக வந்திருந்தது. ஸோ நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்து என்ன சோப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சார்கோல் சோப்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சார்கோல் சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆயில் ஸ்கின் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆன ஆயிலை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த கரி சோப்பு. இதில் நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்பயும் போல தான் கிளிசரின் பேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சார்கோல் பேஸாகவே கிடைக்குது. ஸோ அப்படி கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு சோப்பு பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால 110 கிராம் அளவுக்கு பேஸ் எடுத்திருக்கேன். அது கூட சார்கோல் பவுடரையுமே நான் சேர்த்து நல்லாவே ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு தான் பாயில் பண்றேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பவுடர் நம்ம லாஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா ஒன்று போல நல்லா மிக்ஸ் ஆகாது இல்லையா, அதனால நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சேர்த்துக்கிறேன். சார்கோல் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிராம் அளவுக்கு 2 கிராமே உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். ஏன்னா அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நுரை வர்றது கம்மியாகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அதனால் ஒரு 2 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நல்லாவே மெல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் எசென்ஷியல் ஆயில், என்னடா நம்ம வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சோப் யூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயிலாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை எல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வறண்ட மாதிரியும் போயிடக்கூடாது இல்லையா, அதனால தான் நம்ம வந்து சும்மா ஒரே ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். சில நேரங்களில் நம்ம சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம ஸ்கின்னு க்ளோவாக ஆகணும் அப்படின்னா ஒரு 2-3 எசென்ஷியல் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணலாம். அதோட அளவு மட்டும்தான் நமக்கு வேரியேஷன் இருக்குமே தவிர, ஆனால் 2-3 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 2 ml நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவே வந்து டிவைட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 3 எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 2 ml தான் டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணணும். அது மாதிரி தான் இதுலேயுமே நீங்கள் கம்மியான அளவு வந்து நம்ம எசென்ஷியல் ஆயிலுமே யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மோல்டில் போர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சோப்பு வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில்
ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணின 4 வகையான சோப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த சோப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சோப்பு நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன சோப்பு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.